சீசனையும் சின்ன கட்டியோடு எந்த ஒரு நாளையும் சுவைப்புங்க நாளாக்குங்கள். பதவும் சிக்கன் ருசியும் அந்த மாதிரி எப்படி சின்னோடைய ருசி from Nestle. இந்த ரமசான் ஃபெஸ்டிவலின் அளவில்லா மகிழ்ச்சியை அள்ளிச் செல்ல நாலுவேன். லேட்டஸ்ட் டிசைன்களில் உங்களுக்கு ஏற்ற ஸ்டைலில் நியாயமான விலையில் எல்லையற்ற திருப்புகளில் கண்கவர் ஆடை அணிகலன்களை உங்கள் ஃபேமிலிக்கு ஷாப்பிங் செய்திட நோ லிமிட்டை நாடுங்கள். நேரம் மாலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்று கொழும்பில் மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிக்கும் நேரம் 6 மணி 23 நிமிடம். கொழும்பில் சூரிய அஸ்தமன நேரமாகிய மாலை 6:23க்கு மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிபரப்பாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க முதலில் அல் குர்ஆன் முரத்தல். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص. وإذ قال موسى لقومه يا قوم لم تؤذونني وقد تعلمون أني رسول الله إليكم فلما زاغوا أزاغ الله قلوبهم والله لا يهدي القوم الفاسقين. وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. ومن أظلم ممن افترى على الله الكذب وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم. تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. وأخرى تحبونها نصر من الله وفتح قريب
وبشر المؤمنين يا أيها الذين آمنوا كونوا أنصار الله كما قال عيسى ابن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين. சதகல்லாஹுல் அலீம். அல் குர்ஆன் முரத்தல் கேட்டீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:06. கொழும்பிலே மக்ரிப் தொழுகைக்கான அசான் சூரியாஸ்தமன நேரமாகிய 6:23 ஒலிபரப்பாகும். இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளில் அடுத்து ரமலான் சிந்தனை வழங்குபவர் மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏஜி சலாஹுத்தீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் சோதனை என்பதை மனித படைப்போடு சேர்த்து வைத்திருக்கிறான். சமானியத்துன் லா புத்த மின்ஹா அலல் ஃபதா, 8 விடயங்களை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே சந்தித்தே ஆகுவான். சுரூருன் வ ஹம்முன் வஜ்திமாஉன் வ ஃபுர்கா, சந்தோஷங்கள், கவலைகள், ஒன்று கூடுதல், பிரிதல், வயுஸ்ருன் வ உஸ்ருன், கஷ்டம், இலகு, சும்ம சுக்குமுன் வ ஆஃபியா, நோய்வாய்ப்படுதல், ஆரோக்கியம் கிடைத்தல். இப்படி இந்த உலகத்திலே சந்தோஷமே இல்லாத காலமில்லை. சந்தோஷம் வருகிறது, கவலையும் ஏற்படுகின்றது. சில காலம் நாங்கள் ஒன்றாக குடும்பங்களாக வாழுவோம், சில காலம் பிரிந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. சில சந்தர்ப்பத்திலே சில கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம், சில காலத்திலே நாங்கள் அது இலகுவாக மாற்றப்படுகிறது. சில நேரங்களில் சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், சில நாட்களில் பல நாட்களில் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறோம். இப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறான். உலகத்திலே சோதிக்கப்படாத எந்த நபிமார்களும் இல்லை. சிறுவருக்கும் சோதனை இருக்கிறது, பெரியோருக்கும் இருக்கிறது. நபிமார்களையும் அல்லாஹு தாலா சோதித்திருக்கிறான், ஏனையோர்களையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சோதித்திருக்கிறான். சோதனையுடைய முடிவு வெற்றியாக மாறுகிறது. வலநபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நாங்கள் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி ஏற்படுவதை கொண்டும் உயிர்களை கைப்பற்றுவதன் மூலமாகவும் விவசாயத்திலே வீழ்ச்சி ஏற்படுவதன் மூலமாகவும் இப்படியாக நாங்கள் உங்களை சோதித்துத்தான் ஆகுவோம். வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த சோதனைகளின் பொழுது பொறுமை கொள்ளக்கூடியவர்களுக்கு நன்மை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா எங்களுடைய பெற்றோர்களை விட பன்மடங்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் முஃமினை பொறுத்த வகையில் அல்லாஹு தாலா சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனையை தாங்குகின்ற பொறுமையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியமாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் அது அவனுடைய நலவுக்காகத்தான் நடக்கிறது. வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின். அது முஃமினுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. எது நடந்தாலும் அது நலவுக்கென்பது ஒரு முஃமினுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர். அவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரல்லஹ். அதுவும் அவனுக்கு நலவாக மாறுகிறது. வைன் அஸாபத்ஹு தர்ராஉ ஸபர். அவனுக்கு பிரச்சனை, கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது பொறுமை செய்கிறான். ஃபகான கைரல்லஹ். அதுவும் அவனுக்கு நலவாகவே மாறுகின்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சோதித்தான்.
கடைசியாக அவர்கள் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறினார்கள். சோதனையுடைய முடிவு அவருடைய ஆட்சிக்கு வந்து சேர்ந்தார்கள். ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தாலா சோதித்தான். அதனுடைய முடிவு இன்று நாங்கள் சஃபா மருவாவை நாங்கள் சந்திக்கின்ற நேரமெல்லாம் அவருடைய பேர் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில்லாஹ். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே ஹுஜ்ஜாஜிகள் உம்ராவுக்கு சென்றவர்கள் ஓடுகின்ற காலமெல்லாம் ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பட்டோலை நன்மைகளால் நிரப்பப்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கின்றார்கள், கதறி அழுகின்றார்கள் பசியுடைய கொடுமையினால். அதன் விளைவாக ஜம்சம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி அல்லாஹு தாலா ஒவ்வொரு சோதனைக்கு பின்னால் மூமினை பொறுத்த வகையில் அல்லாஹு தாலா அதை வெற்றியானதாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மாணவர் பல பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்கிறார். அவருடைய முடிவாக கடைசியாக ஒரு ஆசிரியராக, ஒரு வைத்தியராக, ஒரு பொறியியலாளராக, ஒரு விஞ்ஞானியாக மாறுகின்றார். அல்லாஹு தாலா பொறுமையுடைய கூலியாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமாக பொறுமை செய்வோரோடு அல்லாஹு தாலா இருக்கிறான். சொர்க்கவாதிகள் சொர்க்க இன்பத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குகள் சென்று அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். சலாம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தீர்கள். நன்மை செய்கின்ற பொழுதும் பொறுமையாக இருந்தீர்கள், தீமையிலிருந்து விலகுகின்ற பொழுதும் பொறுமை கொண்டுதான் அது முடிந்தது. சோதனை வருகின்ற பொழுதும் நீங்கள் பொறுமை செய்தீர்கள். அதன் காரணமாக இன்று நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொல்வார்கள். ஆகவே அல்லாஹு தாலா சோதனையை தருகின்ற பொழுது அதற்கு பின்னால் அதனுடைய ஹைரை அல்லாஹு தாலா தான் அறிந்திருக்கிறான். நாங்கள் பொறுமை செய்வோம். அதன் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்துவோம். நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹு தாலா இருக்கிறான். பொறுமையுடைய முடிவு ஒரு மூமினுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமாகத்தான் மாறுகிறது. அல்லாஹு தாலா சோதனையை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. அப்படியான சோதனை வருகின்ற பொழுது சோதனையை தாங்குகின்ற பொறுமையை தந்து அல்லாஹுடன் நாங்கள் நெருங்குகின்ற பாக்கியத்தையும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்கள் இதுவரை ரமலான் சிந்தனை கேட்டீர்கள். வழங்கியவர் மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏஜி சலாஹுத்தீன் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று கொழும்பிலே சூரிய அஸ்தமன நேரமாகிய மாலை 6:23 மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிக்கும். நேரம் இப்பொழுது 6:12. இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளில் அடுத்து துஆ கேட்கலாம். ஓதுபவர் மௌலவி எம்எஸ்எம் நூருல்லாஹ் அவர்கள். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا. فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا حي يا قيوم برحمتك نستغيث ونستغفرك ونسألك التوبة وأصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. فإنك إن تكلنا إلى أنفسنا تكلنا إلى ضعف وعورة وذنب وخطيئة. اللهم إنا نسألك ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. ونعوذ بك ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته
ولا حاجة من حوائج الدنيا هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم اكفنا بهلالك عن حرامك وأغننا بفضلك من سواك. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. اللهم اغفرنا واغفر من معنا واغفر أهلنا وأموالنا يا أرحم الراحمين. اللهم اغفرنا واغفر بلادنا سريلانكا من جميع الآفات والمصيبات والأمراض. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء ومنا وخلصاء، فجعلنا يا ربنا من نتقائك وتلقائك ومنائك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم نور قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. சர்வ உலகத்தையும் படைத்து போஷிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும் பொலிவும் வாசனையும் பொருந்திய அதிகமான புகழ் அவனுக்கே சொந்தம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரற்றும் எங்கள் தலைவர் எங்கள் நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் கிளையார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் யா அல்லாஹ் சொல்லி அருள்வாயாக. சர்வ உலகத்தின் நாயனே, எங்கள் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக. வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. நீ தூய்மையானவன், நாங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கிறோம். தனித்தவனே, தேவையற்றவனே, கருணையாளனுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளனே, நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே எங்கள் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. நீயோ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாகவும் மிகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களும் எங்களது உறுப்புகளும் உன் பொறுப்பிலேயே இருக்கின்றன. அவைகளின் உரிமை எம்மிடத்திலே கிடையாது. எனவே அவைகள் மூலம் நீ எதை செய்தாலும் எங்களுக்கு இனிய உதவியாக இருப்பாயாக. மேலும் நேரான ஹிதாயத்துடைய பாதையில் எங்களை வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், சத்தியமானதை சத்தியமானதென்று காட்டியருள்வாயாக. அதனை பின்பற்றி நடக்கும் பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வாயாக. அசத்தியத்தை அசத்தியமாகவே காட்டுவாயாக. அதனை விட்டும் ஒதுங்கி நடக்கும் பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மேலான உனது நேசத்தையும் உனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தையும் யாரெல்லாம் உன் மீது நேசம் கொண்டுள்ளார்களோ அத்தகையவர்களின் நேசத்தையும், எதனை செய்தால் உன் நேசம் கிடைக்குமோ அத்தகைய நற்செயல்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாயனே, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறந்த நல்லடியார்களும் எதனையெல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அதனையெல்லாம் நாங்களும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம். மேலும் எவைகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் நாங்களும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். எங்கள் நாயனே, உனது அருளை நிச்சயமாக்கக்கூடிய நற்கிரியைகளை உன்னிடம் கேட்கிறோம். சகல பாவத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்கிறோம். நாயனே, நாங்கள் செய்த எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டு விடாதிருப்பாயாக. எமது எந்த கவலைகளையும் சஞ்சலங்களையும் நீக்காமல் விட்டு விடாதிருப்பாயாக. எங்கள் நல்ல ஹாஜத்துகளை தேவைகளை நிறைவேற்றாமல் விட்டு விடாதிருப்பாயாக. நாயனே, எங்களையும் எமது நாடான ஸ்ரீலங்காவையும் அதில் வாழும் மக்களையும் சகல விதமான ஆபத்துகளை விட்டும் தருத்திரியங்களை விட்டும் முசீபத்துகளை விட்டும் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், சிறப்பான இம்மாதத்தில் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சுவர்க்கவாதிகளாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னால் விரட்டப்பட்ட நரகவாதிகளாக எங்களை ஒருபோதும் ஆக்கிவிடாதிருப்பாயாக. ரஹ்மானே, ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலேயும்
உன்னால் உரிமையிடப்பட்டவர்களும் அபயம் அளிக்கப்பட்டவர்களும் நரகை விட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படியான கூட்டத்திலே, நரகத்தை விட்டும் விடுதலை பெற்ற கூட்டத்திலே, அபயமளிக்கப்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் அருள் புரிவாயாக. மேலும் கேள்வி கணக்கின் போது மேலான உனது மன்னிப்பையும் தந்தருள்வாயாக. அருளாளனுக்கெல்லாம் அருளாளனே, அல் குர்ஆன் இறங்கிய இம்மாதத்தில் பரிசுத்த குர்ஆனை கொண்டு எங்கள் இதயங்களை பிரகாசிக்க செய்வாயாக. குர்ஆனை கொண்டு எங்கள் குணங்களை அழகுபடுத்துவாயாக. அல் குர்ஆனை கொண்டு நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அல் குர்ஆனை கொண்டு சுவர்க்கம் செல்ல எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக. நாயனே, அல் குர்ஆனிலிருந்து எதனையெல்லாம் நாம் மறந்தோமோ அவை அனைத்தையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி தருவாயாக. அல் குர்ஆனிலிருந்து நாம் அறியாதவற்றை நமக்கு கற்றுத் தருவாயாக. எங்கள் நாயனை, இவ்வுலகில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் தந்தருள்வாயாக. நரக வேதனை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வர்ஹம்னா வலிவாலிதீனா ரப்பர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நேர்கள் இதுவரை துஆ ஓத கேட்டீர்கள். ஓதியவர் மௌலவி MS நூருல்லாஹ் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று கொழும்பில் சூரிய அஸ்தமன நேரமாகிய மாலை 6:23 மக்ரிப் தொழுகைக்கான அசான் ஒலிபரப்பாகும். 7 மணிக்கு இடம்பெறும் பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து இரவு முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அசான் ஒலிக்கும் வரை கசீதா கேட்கலாம். يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد صلى الله عليه وسلم. يا رب صل على محمد. கசீதா கேட்டீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை கொழும்பிலே சூரியஸ்தமன நேரமாகிய மாலை 6:23 அசான் ஒலிக்கும் நேரம். இது நேரம் 6:23.